ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக வராது. அந்த மாதிரி டேஸ்ட் வரதுக்கு சில டிப்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் போதும், அதே மாதிரியே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அதே மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யும் போது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அது ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம ஹெல்தியாக நூடுல்ஸ் வந்து மில்லட் நூடுல்ஸோ இல்லை வீட் நூடுல்ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3-7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் 3 தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். மிளகாய் நல்லா ஊறின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் வீட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து மில்லட் நூடுல்ஸோ இல்லை வீட் நூடுல்ஸோ எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்தியான வெர்ஷனில் நீங்கள் செய்யணும்னா மில்லட் நூடுல்ஸ், வீட் நூடுல்ஸ் பெஸ்ட். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது கில்டியாக கூட ஃபீல் ஆகாது. இந்த நூடுல்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிராம். இதோடய சேர்த்து நூடுல்ஸ் மசாலாவும் தந்துருவாங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். நூடுல்ஸ் ஆட் பண்ணிடாதீங்க, கூல் மாதிரி ஆயிரும். நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது, உடஞ்சு போயிடும் நூடுல்ஸ். ஸோ வந்து இது வந்து ஒரு 80% மட்டும் குக் பண்ணால் போதும். நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிட்டீங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். 80% மட்டும் குக் பண்ணி எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. இப்போ நூடுல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றி அலசிடுங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி அலசும் போது நூடுல்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அதுக்கு மேலே 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கேப்சிகம், 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு கேபேஜ். இப்போ இது 3யுமே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. இது எல்லாமே நீளமாக தான் கட் பண்ணணும், அப்போனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொடியாக லேசாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த காய்கறி எல்லாமே நான் 1 கப்புன்றது 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப காய் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சாஸ் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ பேக்கெட்டோட கொடுத்த நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட நூடுல்ஸ் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து நீங்கள் கிண்டணும். ரொம்ப வந்து கரண்டியை போட்டு அழுத்தி கிண்டுனீங்கன்னா நூடுல்ஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பொத்துனாப்பில் வந்து ஒரு 2 கரண்டி வச்சுக்கோங்க. 2 கரண்டியை வச்சு ஒன்று மேலே ஒன்று அப்படியே திருப்பி போட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து மசாலா மிக்ஸ் ஆயிரும். உங்ககிட்ட நல்லா வந்து இந்த ஃப்ரையிங் பேன் இருந்துச்சுன்னா நல்லா தாராளமாக வசதியாக இருக்கும் உங்களுக்கு கிண்டுறதுக்கு. நான்ஸ்டிக்கு இல்லை இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் வச்சு மெதுவாக வந்து திருப்பி போடுங்க. அப்படின்னா தான் நூடுல்ஸ் உடையாமல் அழகாகவே நீட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணாமே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கேப்சிகம், கேரட், கேபேஜ் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்க, ரோட் சைடு கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வீட்லேயே செஞ்சாச்சு. அதுவும் ஹெல்தியான முறையில் காய்கறிலாம் நிறையா போட்டு ரொம்ப வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணாமல் நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, எக்ஸாக்டாக ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சோயா சாஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.